குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக அஸ்த நட்சத்திரம் இதுலையுமே கற்பனை உள்ள நட்சத்திரத்தை சொல்றாங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க நல்ல கற்பனைத்திறன் அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க அந்த டீச்சிங் லைன்ல இருப்பாங்க. அதிகமா ஒரு 4 பேருக்கு ஒரு போதனை சொல்லக்கூடிய திறமை அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமா இருக்கும். நிறைய கற்பனைத்திறன், நிறைய ஆசைகள், மனசுக்குள்ள ஆசைகள், இது எல்லாமே பாருங்க இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக 100% இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு தன்மையான குணம் இருக்கும், ஒரு இரக்க குணம் இருக்கும், நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். எப்போதுமே தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும். ஒரு லாபத்தோட ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலும். அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும், நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது மாதிரியான குணம் தான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு, அதாவது எத்தனை வயசுல நம்ம கவனமா இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, இதுல கடைசியா நான் திசா புத்தின்னு சொல்ல போறேன். உங்களுக்கு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்தி வரும்போது எது மாதிரி பலனை கொடுப்பார், இதை பார்த்தா இது ஒரு பொது பலன் தான். ஃபர்ஸ்ட் நீ என்ன லக்னம்னு பாத்துக்கங்க. லக்ன அடிப்படையில ஒரு சில பேருக்கு மாறுபடும் பலன். ஏன்னா இது நான் கோச்சார், அதாவது சந்திரனை வச்சு அஸ்தனத்தை வச்சு ஒவ்வொரு திசையை வச்சு நான் சொல்றேன். அது லக்னத்துக்கு அது ஃபேவரட்டான திசையா இருக்கணும், இல்லை ஃபேவரட் இல்லாத திசையா இருந்தா ஒரு சில பலவீனத்தை கொடுத்தோம். ஃபேவரட் திசையா இருந்தால் நல்ல ஒரு பலன் இருக்கும். இருந்தாலும் இதுல ஓரளவு எடுத்து கண்டிப்பா துல்லியமாக கொடுக்கலாம். அஸ்தத்துல பிறந்தவங்க நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன கேரக்டர் அப்படின்னா 4 விதமான கேரக்டரா பிரியும். நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அது 1ஆம் பாதத்துல பிறந்தா எப்படி இருக்கும், 2ஆம் பாதத்துல எப்படி பிறந்தா நல்லா இருக்கும், 3ஆம் பாதத்துல பிறந்தா எப்படி இருக்கும், 4ஆம் பாதத்துல பிறந்தா எப்படி இருக்கும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எந்த துறையில போனா நல்லா இருக்கும், இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் அஸ்த நட்சத்திரங்கிறது கன்னி ராசியில வருது. இது உபய ராசியா வர்றதுனால இவங்களுடைய குணம் எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இருக்கும். ஒருத்தரை கவரக்கூடிய குணம் எப்போதுமே இவங்கள்ட்ட இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, பொறுமையான குணம் இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா இவங்களை மாதிரி யாரும் இறக்கப்பட முடியாது. நல்ல இறக்கமான குணம் இருக்கும். டக்குன்னு ஒரு உதவிகளுங்களே டக்குன்னு எடுத்து செய்வார். அந்த இறக்க குணம் இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. கொஞ்சம் படபடப்பு இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சில பேருக்கு பாருங்க நல்ல தைரிய குணம் இருக்கும். பொதுவா ஃபர்ஸ்ட் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா, அஸ்தனத்துல யாரெல்லாம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாமே ஒரு தைரியமானவங்க,
கோபமும் இருக்கும், இவங்கள்ட்ட குணமும் இருக்கும். 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க நான் சொன்னல எல்லா விஷயம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும், வேகத்தன்மை அதிகமா இருக்கும், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, நீதி நேர்மையோடு இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு வாக்கு கொடுத்தா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க மேக்சிமம் இவங்க எல்லாருமே பாருங்க, இந்த 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க சில பேர் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடலாம், அரசாங்க வேலை கிடைக்கலாம், இல்லாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வாங்கக்கூடிய வேலையில் இருக்கலாம், ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை துறையில நிறைய பேர் இருக்கலாம். இந்த 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க அதாவது இந்த கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்கி விற்கிறது, புரோக்கர், தரகர், இது மாதிரி விஷயத்துல ஒரு சில பேர் போகலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு மண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய நபராக நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய தகுதி இந்த அஸ்தனத்தின 1ஆம் பாவத்துல உள்ளவங்களுக்கு இருக்கும். ஒரு தைரியமான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு. இதே அஸ்தனத்தின 2ஆம் பாவத்துல பிறந்ததாக பார்த்தீங்களா, இவங்க எப்போதுமே சரி சிக்கனமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, செலவு அதிகமா பண்ண மாட்டாங்க, ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இப்ப இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நைட்டே திங்க் பண்ணி கற்பனை பண்ணி அந்த வேலையுடைய கேரக்டரை மாறி அந்த கேரக்டருக்கு அதாவது நடிக்க தயாராயிருவாரு. 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க யாரு? அஸ்தனத்தின 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நைட்டே திங்க் பண்ணி அந்த வேலையை மாறி அந்த வேலையில எப்படி போகணும், எப்படி பயணிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். நிறைய பேர் நடிப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே அஸ்தனத்தின 2ஆம் பாவம் தாங்க. வருமானத்தை அளவுக்கு அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க, செலவை சிக்கனம் பண்ணுவாங்க, தனக்கு ரொம்ப செலவு பண்ணிப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணிப்பாங்க, ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ஜுவல்லரி போட்டுக்கிட்டு நீட்டா மேக்கப் பண்ணிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கலா போய்கிட்டு பயங்கரமா இருக்கும். இவர் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் அஸ்தனத்தின 2ஆம் பாவத்துல பிறந்தால் இருக்கும். ஒரு முகப்பாகவன ஒரு மகாலட்சுமி கடாட்சகம் இருக்கக்கூடும். இது 2ஆம் பாவத்துல பிறந்ததா பாருங்க, எடுத்து பாருங்க, இது கரெக்டா வரும் உங்களுக்கு. அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி இது எல்லாத்தையும் ரொம்ப சிந்திப்பாங்க. அஸ்தனம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க. இதே 3ஆம் பாவத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க, இவங்களுடைய தனி கேரக்டருங்க. இவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. சொன்னல காரியவாதி இவர் தான். ஒரு வேலையை முடிக்க என்ன வேணாலும் காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை இவருக்கு அதிகமா இருக்கும். யாரு? அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. நிறைய பேர் எழுத்து துறையில வேலை பார்ப்பாங்க. எப்படி பண்ணணும்? எழுத்துத்துறை, கணக்கர், ஆடிட்டர், எடிட்டர் எல்லாமே இவங்கதான். செல்போன் கடைய வைப்பாங்க. அறிவு நுட்பம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே அஸ்தனத்தின 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருக்கலாம். வட்டி தொழில், நகைக்கடை, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, இது எல்லாமே இவங்க வருவாங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே காரணவங்க தான். இப்ப இதுல ரொம்ப பிரில்லியண்டா நல்ல ஒரு புத்திசாலி இருக்கவங்க யாருன்னா இந்த அஸ்தனத்தினா இந்த 3ஆம் பாவத்துல பிறந்தவங்களுடைய குணம் இருக்கும். எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருப்பாங்க. 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க இவங்க பேச்சு சூப்பரா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, நல்லா ஆக்டிவிட்டா இருப்பாங்க, குழந்தை மாதிரி குணம் இருக்கும். அதுக்கு எத்தாப்புல வேஷம் போடக்கூடிய நபர்கள் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க. அடுத்து 4ஆம் பாவம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். அமைதியான குணமும், அனுசரிச்சு போறக்கூடிய குணமும், மருத்துவர்களுக்கு உதவி பண்றக்கூடிய குணமும், தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய குணமும் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாவத்தை பிறந்தவங்க இருப்பாங்க. நாகரிகமா இருப்பாங்க, குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க, ஃபேமிலியை பத்தி சிந்திப்பாங்க, இடம், பூமி, வண்டி, வாகனம், வீடு, இதுக்கு மேல நிறைய ஆர்வம் இருக்கும். நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்மள கௌரவமா இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய கற்பனை ஓடும். அந்த கற்பனையுடைய கேரக்டரா மாறுவாங்க அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க. எப்படி அந்த அந்த கேரக்டரா மாதிரி அந்த காரியத்தை சாதிக்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க. கொஞ்சம் இவங்கதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. கலை, நடிப்பு, இசை, நாட்டம், இது எல்லாமே இருக்குங்க. நாகரிகமான குணம், ஒரு கோவில் கட்டுறது, ஒரு ஆன்மீகத்தை ஈடுபாடு பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க. 3, 4 ஆன்மீகம், ஜோதிடம்,
பயங்கரமா பட்டைகளை போவாங்க. டீச்சிங் லைனு ஒரு 10 பேருக்கு போதனை சொல்லக்கூடிய குணம் எல்லாம் பாருங்க இந்த 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் தான் இருப்பாங்க பாருங்க. பெரிய பெரிய ஹெட் மாஸ்டர்னா பாருங்க, ஸ்கூல்ல உள்ள வாத்தியார் எல்லாமே பாருங்க இந்த 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல இருக்கவங்க கண்டிப்பா இருப்பாங்க. உதவி பண்றக்கூடிய குணம் இருக்கும், நல்லா இரக்க குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும். இதுதான் இவங்களுடைய பொதுவான குணம். இவங்க துறையில போகலாம், நீர் சம்மந்தப்பட்ட துறை, உணவு சம்மந்தப்பட்ட துறை, வெளிநாடு பயணங்கள், வீடு வாங்கி வைக்கிறது, இடம் வாங்கி வைக்கிறது, பூமி வாங்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்துல நீங்க ஈடுபடலாம், சூப்பரா இருக்கும். இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய திசா புத்தி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திசை சந்திர தசை தான். 10 வருஷம் 1ஆம் பாதத்துல பிறந்துட்டா. அப்ப எடுத்தவங்க சந்திர தசை என்ன பண்ணணும்னா ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். பயங்கரமா அந்த குழந்தை பிறந்தவன பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டாக இருக்கும், நல்ல வியாபகமா இருக்கும், அழகா இருக்கும், பார்க்க தோற்றமா இருக்கும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுல பார்த்தவன புரிஞ்சக்கூடிய குணம் இருக்கும், அம்மா மேல பாசமா இருக்கும். இது எல்லாமே தன்மையான குணம். அந்த 10 வருஷம் அதுக்குள்ள குணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சிந்தனை ஆற்றல் அதிகமாக உண்டு. இந்த ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அது இந்த சந்திர திசையானது இந்த குணத்தை கொடுக்கும். அடுத்து பாருங்க, சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை வருது பாத்தீங்களா? இப்பதான் அவருடைய குடும்ப பொறுப்பே அவருக்கு வரும். செவ்வாய் திசை வரும்போது என்ன வரும்? குடும்ப பொறுப்பும். மெயினா இந்த சந்திரனும் செவ்வாயும் கொஞ்சம் நீசமாகறதுனால, பகை கிரகமா வர்றதுனால இந்த செவ்வாய் திசை பெருசா ஒரு இலக்க கொடுக்காது. நல்லா பாருங்க, 10 வயசுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு 7-8 வயசுக்கு அப்புறம் பாருங்க, நிறைய குழந்தைகளுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இது மாதிரி பாக்குறது, தடையை பாக்குறது, அவமானம் பாக்குறது, பிரச்சனையை பாக்குறது, இது மாதிரி நிறைய தடையில ஒரு சில பேர் சந்திக்கிறாப்புல இருக்கும். எப்படி இருக்கும்? இங்க சந்திக்கிறாப்புல இருக்கும். ஒரு பிரச்சனையோ, தடையோ, தாமதமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம். இல்ல உடல் உபாதையை சந்திக்கலாம், இட பிரச்சனை வரலாம், பூமி பிரச்சனை வரலாம். இது மாதிரி இந்த 7 வருஷம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த செவ்வாய் தசை ஒரு சில பேருக்கு பலனை கொடுக்காது. ஏன்னா இவருடைய கடகராசில போய் செவ்வாய் நீசமாகலாம், இங்க பகை கிரகம் வர்றதுனால எதிர்பார்த்த அளவுக்கு இந்த செவ்வாய் தசை ஒரு சிலருக்கு படிப்பையே கெடுத்துரும். ஆரம்பத்துல உடம்பு உபாதைகள், தந்தைக்கு சார்ந்த விஷயம், ஒரு எதிர்பார்த்த தடைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் தசை கொடுக்கும். ராகு திசை ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தப்படும். ஒரு சில பேருக்கு ராகு தசை எடுத்து பாருங்க, கொஞ்சம் அப்படியே பலவீனத்தை, தடைய, ஒரு ஏமாற்றத்தை நிறைய விஷயத்துல பார்ப்பாங்க. ஒரு சில பேர் ராகு திசையில யோகமா வந்தவங்க பல பேர். ஆனா ராகுங்கிறது பொதுவா சந்திரனுக்கு அங்கே பகை கிரகம் வர்றதுனால ராகு தசை ஒரு 18 வருஷம் அந்த ராகு தசை நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சாதிக்க முடியாது. ஒரு ஏமாற்றத்தை பார்ப்பாங்க, தடை பார்ப்பாங்க, பிரச்சனை பார்ப்பாங்க, ஒரு வழக்கம் பார்ப்பாங்க, ஒரு அந்நியரால் ஒரு பிரச்சனை பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு நல்லதை கொடுக்காது. ஆனா அந்த குரு பகவானுடைய திசா புத்தி வரும்போது நல்ல ஒரு சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய பேருக்கு சூப்பரா அமையக்கூடிய வரும். இந்த ராகு தசைலாம் சில பேருக்கு திருமணமே பண்ணுவாங்க இந்த காலகட்டத்துல. அந்த குரு தசைங்கிறது பாருங்க, கணவன் மனைவி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், இது எல்லாமே சூப்பரா கொடுத்துரும். இந்த குரு தசைங்கிறது 16 வருஷம் இது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இதுதான் இந்த திசா புத்தியுடைய அனுகூலம். இதுல நீங்க கவனமா பயணிக்கக்கூடிய திசா புத்தி எதுனா செவ்வாய் தசை கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். யாரெல்லாம் அஸ்தனத்துல பிறந்திருக்கீங்களோ. ராகு தசை டாப்பா கொண்டு போகும். ஒரு சில பேருக்கு ராகு தசை யோகமா இருக்கும். குரு தசை ஒரு சில பாதகத்தை கொடுக்கும், ஒரு சில தடைகளை கொடுக்கும். ஆனா இருந்தாலும் பெருசா தாக்கங்கள் இருக்காது. உங்க லக்னத்துல இருந்து இந்த கிரகம் நல்லா இருந்தா நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். ராகு குரு. சனி திசைங்கிறது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு இந்த கன்னிராசியை பார்த்து எப்போதுமே சனி திசை வந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை, இடம், உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன், இது மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் சனி இருக்கிற பொறுத்து தான். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு உடம்பு பிரச்சனை, இது மாதிரி ஒரு செலவுல பார்க்கக்கூடிய நேரம் வரும். இதுதான் இந்த திசா புத்தியுடைய பலன். இப்ப நட்சத்திர பலனை பார்த்தோம். அடுத்த வீடியோல லக்ன பலனத்தை பத்தி நம்ம கண்டிப்பா கொடுப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.